தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினையே அழைத்திடுவோம்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்ன வரிகளுக்கு ஏற்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களால தொடங்கப்பட்டதுதான் அம்மா உணவகம். அம்மா முதல்ல 2013 ஓபன் பண்ண சென்னை சாந்தோம்ல இருக்கிற அம்மா உணவகத்திலாம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த அம்மா உணவகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏழை எளிய மக்கள், நடுத்தர பிரிவு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் செய்யப்பட்ட ஒரு புண்ணிய காரியமாக அதை கருதுகிறேன். நான் அம்மா உணவகத்தில் தொடர்ந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். எப்பயாவது தோணுச்சுன்னா வந்து சாப்பிடுவேன். ஸோ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த உணவகம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சைதாப்பேட்டில் சில டைம் சாப்பிட்ருக்குறேன். ஸோ நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே எல்லா வசதி வாய்ப்பு பெரிய ஹோட்டல்லாம் போய் 50-60 கொடுத்தெல்லாம் சாப்பிட முடியாதவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு பரவாயில்லையே. இந்த இப்போ விற்கிற விலைவாசிக்கு ₹1 இட்லி எங்கே கிடைக்கும்? கடையில் போனால் பிள்ளாட் வரைக்கும் 15 ரூபா வாங்கலாம் ஒரு இட்லி. சாப்பாடு 75 ரூபா 80 ரூபாலாம் ஒரு சாப்பாடு கிடைக்காது. இங்கே 5 ரூபாயில் முடிஞ்சு போகுது இல்லை. சாம்பார் சாதம், தயிர் சாதம் பாதி சாப்பிட்டேன். கறிவேப்பிலை சாதம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் சாதம் தான் பரவாயில்ல. ஒரு தக்காளி சாதம் தான் போட்டால் இப்போ நம்ம சாப்பிட போகலாம். ஆக்சுவலி என்னன்னா, நான் இன்னும் மதியானம் சாப்பிடல. என் கூட கேமரா அண்ணாவும் சாப்பிடல. அதனால நாங்கள் இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு இருக்கோம். இப்போ கவுண்டரில் கொடுக்குறேன். அவங்க எனக்கு சாம்பார் சாதம் வேணுன்றதுனால சாம்பார் சாதம் வாங்குறேன். கேள்விப்பட்டிருக்கேன் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணலாங்க. 5 ரூபாய்க்கு நான் சாம்பார் சாதம் வாங்கினேன். அண்ணா தயிர் சாதம் பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அது 3 ரூபா. ஒரு 7 ரூபா இருந்துச்சு எங்கள்கிட்ட. அது 7 ரூபா 2 பேர் சாப்பிட்டோம் ஒரு வேளை. இங்கே என்ன ரம்மன் தராங்க, சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது 3 தாங்க. காலைல டிஃபன் கொடுப்பாங்க, பொங்கல். நைட் நேரம் சப்பாத்தி கொடுப்பாங்க. அது நல்லா இருந்தது. கருவேப்பிலை சாதம், அப்புறம் புளியோதரை, லெமன் ரைஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது 5 ரூபா. நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி 2 3 ரூபாய்க்கு தராங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அம்மா உணவகம்னா வாயில் வந்துச்சே கண்டி. அடுத்த இதில் கண்ணீர் தான் வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு கணத்தை மக்கள் மத்தியில் பார்க்க முடியுது. அம்மா உணவகத்தை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தெல்லாம் நான் சாப்பிடுவேன். ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் இது மேம்படணும். இந்த திட்டத்தை எந்த காரணத்தை கொண்டு மூடலாம் கூடாது. அப்படியே இதை தொடர்ந்து நடத்தணும். இப்போ காமராஜர் ஆரம்பித்த அந்த மதிய உணவு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி அதை மேன்மேலும் காலை உணவு திட்டம் அந்த மாதிரிலாம் கொண்டு வரும்போது, இந்த உணவு திட்டம் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்டது தான். இந்த திட்டத்தை மேலும் மேலும் சிறப்படைய நான் முதலமைச்சர்கிட்ட ஒரு கனிவான வேண்டுதலை வைக்கிறேன். நம்ம இருந்தாங்கன்னா ஒன்றும் எங்கேயே இருந்திருக்கோம் தமிழ்நாடு. இவ்வளோ நடக்குதானா? இப்போ வரப்போகிறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அது சொல்ல முடியாது. என்ன சொல்லுது? அந்த அம்மா நல்லது தான் செய்துட்டு போய்க்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். காசு செகண்டரி, சரிங்களா? குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அம்மா உணவகம் இந்த உணவகம் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவால். நான் எந்த கட்சியும் கிடையாது. ரியலாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நல்லா இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா உணவகம் அழிஞ்சு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ எம்ப்ளாயி ஏதாவது கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் தரணுன்றதுக்காக காலையில் அவங்க ஒர்க்கு கரெக்டாக தான் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு திங்ஸ் அவங்களுக்கு வருதுன்றது எனக்கு சரியாக தெரியல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸும் கிடைக்கும். தயிர் சாதம், கறிவேப்பிலை சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாமே ப்ராப்பராக ஒரு 11:30 11:45 கிடைச்சிடும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. நிறைய அம்மா உணவகம் க்ளோஸு. இதுதான் உண்மை. அம்மா உணவகம் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை திட்டம் சார். இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த திட்டத்தை இத்தனை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடிந்ததுன்னா, அவங்களுடைய அரசியல் பயணம், முதல் பயணம் என்னென்னா, சத்துணவு திட்டத்திற்கு உயர்மட்ட குழுவினுடைய உறுப்பினராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்ற முதல் அரசியல் பதவி அந்த பதவி. அந்த இப்போல்லாம் நம்ம பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்கிறோம் பாருங்க, அதே மாதிரி சத்துணவு திட்டத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த திட்டத்தை அவ்வளவு சிறப்பாக தொடங்கப்பட்டதிலிருந்து அதிமுக ஆட்சி காலம் முடியும் வரை அதை அதிகரித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு அதனுடைய எண்ணிக்கையை ஒன்றையாவது அதிகரித்திருக்கிறதா, அல்லது புரட்சி தலைவி அம்மா மற்றும் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருந்ததை போன்று அந்த அம்மா உணவகங்களை
தரத்தோடு கொண்டு செல்கிறதா என்பதில் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இது எல்லாமே அம்மாவுடைய மனசில், அம்மாவுடைய சிந்தனையில் உதித்து வந்த திட்டம் தான் அம்மா உணவகம் எல்லாம். இது வந்து ஏழைகளுக்கு போய் சேரக்கூடிய திட்டம். இது கூலி தொழிலாளிங்க, அன்னன்னைக்கு சுமை தூக்குற தொழிலாளிங்க, துப்புரவு பணியாளர்கள், இப்படி அன்னன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு வசதியாக ஒரு சமைச்சு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் அம்மா உணவகம். அது அம்மா வந்து முதல் நாள் தொடங்கி வச்சு மயிலாப்பூரில் தான் வந்து அம்மா வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு ட்ரிப்ளிகேனில் சாப்பிட்டாங்க. அதாவது இந்த தொடங்கி வச்சு குறைஞ்ச விலையில் அவங்க வந்து கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு போகிறவங்க சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா அளவிடவே முடியாதது. அவ்வளவு சிறப்பாக அம்மா உணவகம் அம்மா கொண்டு வந்ததை வந்து பாராட்டாதவங்க யாருமே கிடையாது. அதனால் இந்த திட்டத்தை வந்து அவங்க இன்றைக்கி திமுக வந்து நிறுத்தணும்னு பார்த்தாங்கன்னா அதனால் பாதிப்பு வந்து திமுகவில் தான். சாதாரண மனிதர்கள், விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா வயிறார 3 மணி நேரமும் சாப்பிடக்கூடிய நிலைமை உருவாக்கணுக்காக அம்மா உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இப்போ இந்த நிலைமையில இருக்காது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையை அம்மா உணவு திட்டம் போய்கிட்டு இருக்கு. அந்த திட்டம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேர் வாங்கினுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு நாள் முழுவதும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தது அம்மா உணவு திட்டம். சென்னைக்கு போனா சாதிச்சலாம்னு சொல்லி கிளம்பி வந்த இளைஞர்களும் ஏழை மக்களும் பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சட்டை பாக்கெட்டை தொடாம சாப்பிட முடியும்னா அது அம்மா ஹோட்டல்ல மட்டும்தான். மழை நேரத்துல இன்னும் நிறைய பேர் வராங்க. மதிய வேலையில மட்டும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வந்து பொரியலோ இல்ல சிப்ஸோ இல்ல ஊறுகாயோ இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றதா ஊழியர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம மக்கள் கிட்ட பேசும்போதும் அவங்களும் வந்து ஏதாவது ஒன்று இன்னும் கூடுதலாக வச்சுக்கலாம், அது கூட வச்சுட்டு இன்னும் 2 ரூபா கூட கொஞ்சம் ஏற்றி வச்சா கூட யாரும் வாங்குறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க, மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. அம்மா உணவகம் தொடங்கப்பட்டதை பார்த்து பிற மாநிலங்களில் வந்து அம்மா உணவகம் மாதிரியே தொடங்கணும்னு சொல்லி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், கர்நாடகம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வந்து அப்படியே செயல்படுத்தினாங்க. முதல்ல ஒரு தொகுதியில ஒரு வார்டில் ஓபன் பண்ணப்பட்ட அம்மா உணவகம் சென்னையில் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி மாநகராட்சி, நகராட்சி, அரசு மருத்துவமனைகள்லையும் இந்த திட்டம் விரிவாக்கம் பண்ணப்பட்டது. ஆனா இப்போ பல பகுதிகளில் அம்மா உணவகம் இல்லை. குறிப்பா இன்னும் சிறப்பாக செயல்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து சொல்லிட்டு வராங்க. 2026 அம்மா உணவகம் திட்டம் புத்துயிர் பெற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு மக்கள் பசி ஆத்தணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது. அதை முறியடிச்சுக்கிறோம். மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவர்களுக்கு வழங்கப்படும். இப்போ சென்னை சாந்தோம் அம்மா உணவகத்துல அம்மா ஆரம்பிக்கப்பட்ட போது 17 பேர் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க ஊழியர்கள். ஆனா இப்போ 10 பேர் மட்டும்தான் இருக்காங்க. குறிப்பா அம்மா ஆரம்பிக்கும் போது இருந்த 8 ஊழியர்கள் இன்னமும் பணியில இருக்காங்க. அந்த ஊழியர்கள் வருத்தத்தோட சொல்றது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஊதியத்தை உயர்த்தி கொடுத்தா இன்னும் மக்களுக்கு உறுதியோட நம்பிக்கையோட வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா தாமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட இந்த மக்கள் வந்து எப்படி வந்து இராணுவத்தில் வந்து இளைஞர்கள் வந்து நம்மளை பாதுகாக்கிறாங்களோ அதுக்கு இணையானவங்க நம்ம பசி ஆத்துறவங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த ஊதியத்தை கொடுக்கும்போது அவங்க இன்னும் வந்து மகிழ்ச்சியோடு இந்த பணியை செய்வாங்களே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட அம்மா உணவகம் திட்டம் இன்னும் பல்லாண்டுகள் கழித்தும் மக்கள் பசி ஆத்தோம் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.